ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான சிக்கன் 65 தாங்க. ஹோட்டலில் செய்கிற மாதிரியே மசாலா பிரியாமல் சூப்பராக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக டெண்டராக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. மசாலா பிரியாமல் டேஸ்டான சிக்கன் 65 எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. இப்போ இதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். மேரினேட் பண்ணுறதுக்கு தேவையானது எல்லாமே நம்ம இப்போ ஊற்றிக்கலாங்க. முட்டை ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், ஸ்பூன் ஜீரக பவுடர், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், தேவையான அளவு சால்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ நான் சொன்ன இது இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் அதே இதில் கரெக்டாக போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சில்லி போட்டோம்னா வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம 1/2 அன் ஹவர் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சோன்னா நல்லா உள்ளெல்லாம் மசாலா இறங்கி சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆச்சுங்க. இப்போ பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எப்பயுமே சில்லி பொரிக்கிறதுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும். ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் எண்ணெயில். அதுக்கப்புறம் அடிக்கடி நீங்கள் அதில் தான் செய்வீங்க. ஸோ எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒவ்வொரு சிக்கனாக போட்டுக்கலாங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. நம்ம ஒவ்வொரு சிக்கனையாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்னோட ஒன்று கேப் விட்டு போடுங்க. அப்போ தான் நீங்கள் திருப்பி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஜம்ப் பண்ண வேண்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்தீங்கன்னா நல்லா வேகும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். தெரியுதுங்களா? மசாலா பிரியாமல் அப்படியே அல்வா துண்டு மாதிரி வருது பாருங்க. இந்த மாதிரி வரணும். இது மாதிரி 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்க, சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம போட்ட மசாலா எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி சூப்பராக ஃப்ரை ஆகிடும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாங்க. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்துடும். ஸோ இது பாருங்கள், சூப்பரான சிக்கன் 65 ரெடி. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மசாலா சுத்தமாக பிரியாது, நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் அனுப்பிக்கோங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய்.